ஒரு செடி வேர்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னா நமக்கு வேர்ல முதல்ல தெரியாது, அது மேலே இருக்கிற கொழுந்து அந்த இலைகள் வாடுவது தான் தெரியும். அப்படி இவ என்ன சொல்றா, நாங்கள்லாம் இந்த ஆயர் குலத்தினுடைய குழந்தைகள், கொழுந்தைகள், நீ தான் கொழுந்து, நாங்க வாடிட்டு இருக்கோம். அப்ப உனக்கும் வாட்டம் வரும் இல்லையா, உனக்கு அந்த வாட்டம் வரக்கூடாதுன்னா நாங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், அதனால நீ எழுந்துரு அப்படின்னு கூப்பிடுறான். எம்பெருமாட்டி யசோதாய் அறியுராய் அம்பரம் மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், பொம்மனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறியுராய் அம்பரம் மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காய் எழுந்திராய், செம்பொன் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த பாசுரத்துல யாரை எழுப்ப போறா, அடுத்த நாள் யாரு அப்படின்ட்டு. இது வரைக்கும் மொத்த ஆயர்பாடையும் எழுப்பி இங்க கூட்டிட்டு வந்துட்டான். இங்க வந்து பார்த்தா சிஸ்டர் கேஸே வேறவா இருக்கு. இந்த வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. யாரை பார்த்து வரணும், யார் தயாராகி எல்லாரையும் வரவேற்க இருக்காங்கன்னு நினைச்சா இங்க தூங்கிட்டு இருக்காங்க. நந்தகோபாலன் தூங்கிட்டு இருக்கார், யசோதா தூங்கிட்டு இருக்கா, பலராமன் தூங்கிட்டு இருக்கார், கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்கார். இப்ப இவர்களை எழுப்ப வேண்டிய இடத்துல இருக்கான். அப்ப சும்மா போய் எழுப்ப முடியுமா? ஒரு பெரிய மனிதர். அவர்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் சில தில்லாலா மோகனாம்பாள்னு ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அதில் நாகேஷ் ஓடி வந்து சிவாஜி கிட்ட சொல்லுவாப்புல, ராஜா அப்போ தூங்கி எழுந்திருக்க போறார், வா வந்து வாசி அப்படிம்பார். ஞாபகம் இருக்கா? ஏன்னா அந்த புகழை சொல்லி வாசிக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து இவன் நந்தகோபனை எழுப்ப போறான். நந்தகோபன் எப்படிப்பட்டவன்னா அறம் செய்யக்கூடியவன். அம்பரமே தண்ணீரே சோரேன்னு எவற்றையெல்லாம் துணி, நீர், சாப்பாடு எல்லாவற்றையும் எல்லாருக்கும் வழங்கக்கூடியவன். இதுலேயும் பெரியவரோட வியாக்கியானம் ஒன்று இருக்கு. நந்தகோபனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, கண்ணன் பிறந்தப்ப இந்த தானம்லாம் கொடுத்ததா செய்தி இருக்கு. அதற்கப்புறம் எப்பவும் கொடுத்ததாக செய்தி இல்லை. அப்போ எப்படி வந்து ஆண்டாள் தப்பா பாடியிருப்பாளா ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன் பிறந்தப்ப கொடுத்ததை தானமா ஏத்துக்க கூடாதான்னா, சில விஷயங்களை தானமா ஏத்துக்க முடியாது. எப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்குது, அதற்காக சிலருக்கு சில தானங்களை கொடுப்பது வந்து டியூட்டி, அடுத்து கடமை. அதை வந்து தானத்துல சேராது, டியூட்டி. இப்ப யாத்திரைக்கு கிளம்புறோம்னா யாத்ரா தானம்னு ஒன்று கொடுப்போம், அதுக்கு கொடுக்கறது ஒரு டியூட்டி. வீட்டில் சில அபரகாரியங்கள் நடந்து போச்சுன்னா அதுக்கு சில தானங்கள் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த தானத்துக்கெல்லாம் ஒரு பலனை எதிர்பார்த்து கொடுப்பது அந்த தானத்துல சேராது. ஆனா இங்க எப்படின்னா, கண்ணன் வந்து இந்த தானம்லாம் செஞ்சானா. எப்படி எங்க துணி வஸ்திர தானம் செய்தான் அப்படின்னா, திரௌபதி வந்து வஸ்திரம் கேட்டு அழுதா இல்லையா, அப்ப அவனுக்கு புடவையாக சுரந்தான் இல்லையா, அதை வஸ்திர தானமா கண்ணன் கொடுத்த தானம். அடுத்தது நீர் எங்க அப்படின்னா, போர்க்களத்துல குதிரைக்கெல்லாம் தாகமா இருந்தப்ப ஒரு இடத்துல சுனையை ஏற்படுத்தி அந்த குதிரைக்கெல்லாம் நீர் கொடுத்தான், அந்த தானம். சோர் எங்க அப்படின்னா, இவன் வந்து பாடசாலையில படித்து கொண்டிருக்கும் போது ஒரு நண்பர்களோடு ஒரு கிராமத்துக்கு போறான். அங்க இருக்கும்போது நண்பர்களுக்கெல்லாம் பசிக்கிறது. அவன் சொல்றான், போய் பக்கத்துல ஒரு யாகம் நடக்கிறது, முனிவர்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க, அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி கேளு, சாப்பாடு கேளு, தருவாங்கங்கிற. இவர்கள் போய் கேட்டா முனிவர்கள்லாம் கண்ணனாவது ஒன்னாவது, நான் என் யாகமே முடியல, ஆகுதி கொடுக்காம நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதற்காக யாகம் பண்ணி யாருக்கு ஆகுதி கொடுக்கிறார்களோ அந்த பரம்பொருள் இங்க சாப்பாடு கேட்கறது இவர்களுக்கு புரியல. வந்து சொல்றாங்க அந்த சிறுவர்கள், அப்ப அந்த முனிவர்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படியா, நீ போய் அந்த முனி பத்னிகள்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறார். அவங்க போய் கேட்ட உடனே, என்னது கண்ணன் சாப்பாடு கேட்டு அமிச்சானா, பண்ணிருந்த அத்தனையும் பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவர்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கு எது முக்கியமான ஒரு தானம், எது இல்ல, எது
முதலில் செய்ய வேண்டியது எது யார் அடிப்படை இல்ல அப்படிங்கிறது வந்திருக்கிறது யார் அந்த யஜ்ஞத்துடைய மூர்த்தின்னு புரிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் எப்போது பாரதி சொல்லுவா, பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி வெளி வளர்த்துட்டு மீசன்னா. முனிவர்களுக்கு அத்தனை தபம் பண்றவங்களுக்கு கண்ணன் யாருன்னு தெரியல, முனி பத்னிகளுக்கு தெரிந்தது, உடனே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி அவர்களிடமிருந்து சாப்பாட்டை வாங்கி நண்பர்களுக்கு கொடுத்தான் இல்லையா, அத சோர தானம் செஞ்சாங்க. அப்படி கண்ணன் செய்த அத்துணை தானத்தையும் நம்மளாம் இப்ப என்னன்னா, கோவிலுக்கு போனா நம்ம பேர்ல அர்ச்சனை பண்ணுவோம், என் தம்பி போனா என் தம்பி பேர்ல அர்ச்சனை பண்ணுவான். சிஸ்டம் அப்படி கிடையாது. நம்ம அப்பா அம்மாவுடைய காலகட்டம் வரைக்கும் நம்ம அப்பா அம்மா பேர்ல தான் எல்லாத்தையும் செய்யணும். இது நம்ம சம்பிரதாயம். அப்படி கண்ணன் செய்த அத்தனையும் எடுத்து அவங்க அப்பா பேர்ல ஏற்றி சொல்கின்றாள் ஆண்டாள். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அவர் எப்படிப்பட்டவர்னா, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி, நீ எப்பேற்பட்டவள், நீ எல்லாருக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனை ஈன்றெடுத்தவள், ஆயர் குலத்தினுடைய விளக்காக திகழக்கூடியவள், நீ பெருமாட்டி இல்லையா. இன்னும் என்ன ஏன் அப்படின்னா, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தேங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு செடி வேர்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னா நமக்கு வேர்ல முதல்ல தெரியாது, அது மேல இருக்கிற கொழுந்து அந்த இலைகள் வாடுவதுதான் தெரியும். அப்படி இவ என்ன சொல்றா, நாங்கள்லாம் இந்த ஆயர் குலத்தினுடைய குழந்தைகள், நீ தான் கொழுந்து, நாங்க வாடிட்டு இருக்கோம். அப்ப உனக்கும் வாட்டம் வரும் இல்லையா, உனக்கு அந்த வாட்டம் வரக்கூடாதுன்னா நாங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், அதனால நீ எழுந்துரு அப்படின்னு கூப்பிடுறான். எம்பெருமாட்டி யசோதா யர்யூராய் அம்பரம் மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே. மறுபடியும் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, திருப்பாவைங்கிறது ஒரு யஜ்ஞம். அத ஒவ்வொரு 10 பாசுரத்துக்கும் யஜ்ஞத்தினுடைய நாயகனாக இருக்கின்ற திருவிக்கிரமனுக்கு அந்த யஜ்ஞத்தினுடைய ஆகுதியை சேர்ப்பதுங்கிற ஒரு வழக்கம். 2வது 10வது பாசுரம் இன்றைக்கு இதுல. அடுத்தது உம்பர் கோமானே உறங்காய் எழுந்திராய், முதல்ல ஓங்கி உலகளந்த என்று ஆரம்பிக்கிறார். அப்ப உலகளந்த பெருமானுக்கு தனது மறுபடியும் ஒரு அர்க்கியத்தை சமர்ப்பிச்சுக்கிறார். ஆக நந்தகோபனை எழுப்பியாச்சு, தாய் யசோதை எழுப்பியாகிவிட்டது. அடுத்து பலராமரை எழுப்பக்கூடிய அந்த ஒரு சம்பந்தம் சொல்றாரு. ஏன்னா கண்ணனை பலராமனை விட்டுட்டு எழுப்ப முடியாது. அதனால தான் பலதேவா உம்பியும் நீயும் உறங்காலேயோர் எம்பாவாய்னு சொல்லி மொத்தமாக நந்தகோபனுடைய குடும்பத்தை எழுப்புவதாக அமைந்த பாசுரமாக இருந்தாலும், எதெல்லாம் தானமாக கொடுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்லாமல், எதெல்லாம் சம்பிரதாயம், பெரியவர்களுக்கு நாம் என்னென்ன மரியாதைகளை செய்ய வேண்டும் என்கின்றது என்பதையும் காட்டுகின்ற பாசுரமாக இன்றைய தினப்பாசுரம் அமைகிறது. ஆக இப்போ கோயில் காப்பான் வாயில் காப்பான், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய நந்தகோபன் யசோதை பலராமனை எழுப்பியாகிவிட்டது. அடுத்து ஆண்டாள் எழுப்பக்கூடிய அடுத்த நபரை பற்றி அடுத்த பாசுரத்தில் சிந்திப்போம். நன்றி.